ஸோ இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு இந்த ஆர்மிச்சர் வந்து ஸ்பார்க் வந்தது, அதனால் இப்போ அந்த ஆர்மிச்சர் மட்டும் மாற்றிருக்கோம். ஆயில் நல்லா இருந்தது வந்து இது ஃபிக்ஸ் பண்ணி வச்சு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணுறேன். இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெகுலேட்டர் வந்து ஃபுல்லாக ஜீரோவில் வச்சுக்கணும். ஸோ ஏதாவது ஒரு பொசிஷன் இருந்ததுன்னா டக்குனு ஸ்பீட் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபுல்லாக ஜீரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணணும். செட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து நார்மலாக இந்த மாதிரி பிளிங்க் ஆகுது. இந்த ட்ரிப் பாயிண்ட் இல்லைங்களா, இதே கண்டிஷன் ரன் பண்ணிங்கன்னா இது வந்து மேனுவல் மெத்தடு. ஸோ நீங்கள் ஸ்பீட் ரைஸ் பண்ணி கண்டினியூஸாக ஓட்டிகிட்ருக்கோம். உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம டைமர் வேணும் அப்படின்னா இப்போ இன்ஸ்டில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கங்க. ஒன்றுக்கு வச்சுட்டு கை எடுத்துக்கிங்க போது ஆட்டோமேட்டிக்காக அது செட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த ரெட் கலர் தான் வந்து டைமர் ரிலேபிளைசேஷன் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒன்று ஃபுல்லாக கொண்டு வைக்கக்கூடாது. இந்த டைம் செட் பண்ணும்போது நீங்கள் டிஃபால்ட்டாக ஒரு சர்டிஃபிகேஷனுக்கு எவ்வளோ டைமும் கொடுக்கும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னா 5+2 செட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து மேனுவல் மெத்தட் தான். ஸோ இந்த ஆர்பிஎம் ரைஸ் ஆகி இந்த ஸ்டேப்பில் நிற்கிறதுக்கே 1 மினிட் 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும். 4 ஸ்டெப் இல்லைங்களா, இதே வந்து இதுதான் என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்டோட மேக்ஸிமம் ஆர்பிஎம் 4000. அதுக்குள்ளேயே போட்டோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவான்டிட்டி கம்மியாகுதுன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், குவான்டிட்டி கூட இருந்ததுன்னா ஸ்பீட் ரெடியூஸ் ஆகும். நம்ம செட் பண்ண டைமுக்கு 3 நிமிஷம் முடிஞ்சிச்சு, அதனால் ஆஃப் ஆகிடும். இந்த டைமில் முடிஞ்சோடனே முதல்ல பண்ண வேண்டியது இந்த ரெகுலேட்டர் தான். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரீசெட்டிங் பண்ணுறதுக்கு டைமை மட்டும் மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்படி ரன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓப்பனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 0ல் இருக்குது. இது அது எடுத்தோடனே ஒரு இந்த கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா, ஒரு மாதிரி டக்குன்னு ஸ்பீட் ரைஸ் ஆகும். அதனால தான் இப்போ 0 கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கிராஜுவலாக ரைஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து 3 4 ஸ்டெப் வைக்கலாம். இங்கேருந்து இதுவே ஒரு ஸ்டெப்பு, ஓகே சார். இங்கேருந்து ஒரு ஸ்டெப், ரெண்டு ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குங்களா, ஓகே. ஒவ்வொரு பாயிண்ட்டு ஒரு ஸ்டெப்பாக வச்சுங்க. அவ்வளோ தூரம் கொஞ்சம் சடனாக மூவ் பண்ணலாம். ஃபுல்லாகவே இப்படி மூவ் பண்ணக்கூடாது. ஓகே.